நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். இலங்கையில் நடைபெறவுள்ள பிரதமர் தேர்தலில் முன்னாள் அதிபர் ராஜபக்சே போட்டியிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது பற்றிய நமது மட்டக்களப்பு செய்தியாளர் காந்தகுமார் அளித்த தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். புதிய அரசு பதவியேற்ற ஜனவரி 9ஆம் தேதியின் தொடக்கம் இந்த அரசு மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான அரசு ஒரு 100 நாள் வேலை திட்டம் ஒன்றை தற்போது ஆரம்பித்து செயற்படுத்தி வருகின்றது. இந்த 100 நாட்கள் வேலை திட்டமானது ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் அதன் பின்னர் நாடாளுமன்றத்திற்கான தேர்தலை நடாத்துவது என்று ஐக்கிய தேசிய கட்சி அறிவித்திருக்கின்றது. ஆனால் தற்போதைய அரசில் அங்கம் வகிக்கின்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சில தரப்பினர் நாடாளுமன்ற தேர்தலை பிற்போடுமாறு ஒரு புறம் அறிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் எப்போது நடத்தப்படும் என்கின்ற விடயத்தில் மாறுபட்ட கருத்துக்கள் இப்போது வெளிவர தொடங்கி இருக்கின்றன. அது மாத்திரமல்லாது ஏற்கனவே அதிபராக இருந்த முன்னாள் அதிபர் திரு மஹிந்த ராஜபக்ச அவர்களை நாடாளுமன்றத்திற்கு களமிறங்கி அவரை பிரதமராக்க முயற்சியிலே ஒரு தரப்பினர் தற்போது செயற்பட தொடங்கி இருக்கின்றார்கள். அவர் ஏற்கனவே இருந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் முக்கியஸ்தர்களாக இருக்கின்ற சிலர் அவரை நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வருவதன் மூலம் பிரதமராக்கலாம் என்கின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கின்றார்கள். அதற்கு ஐக்கிய தேசிய கட்சி தற்போது எதிர்ப்பினை வெளியிட தொடங்கி இருக்கின்றது. பொதுவாக பார்க்கும் இடத்து இந்த கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே வடகிழக்கு மலையகம் உள்ளிட்ட சிறுபான்மையின மக்களின் வாக்குகள் தான் முன்னாள் அதிபர் திரு மஹிந்த ராஜபக்ச அவர்களை தோல்வியடைய செய்திருக்கின்றது. ஆனால் சிங்கள மக்கள் மத்தியிலே இருக்கின்ற செல்வாக்கு பெரிய அளவில் அவருக்கு சரியவில்லை என்கின்ற ஒரு நிலைப்பாடும் பொதுவாக காணப்படுகின்ற நிலையில் அவரை பிரதமர் ஆக்கலாம் என்கின்ற எண்ணம் சில தரப்பினர் மத்தியில் இருக்கின்றது. அவரை மீண்டும் அரசியலுக்கு கொண்டு வரும் நோக்கில் ஏற்கனவே கொழும்பிலும் கண்டி நகரிலும் நடாத்தப்பட்ட பொதுமக்கள் கூட்டத்திற்கு அதிக அளவிலான பொதுமக்கள் வந்திருப்பதானது அவரை மீண்டும் அரசியலுக்கு கொண்டு வருவோர் கைகரங்களை பலப்படுத்தி இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். இதுவரையில் உத்தியோகபூர்வமான அறிவிப்பு வெளியிடப்படவில்லை என்றாலும் கூட அண்மையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பேசிய தற்போதைய அதிபர் திரு மைத்ரிபால சிறிசேன அவர்கள் தான் தலைமை தாங்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பாகவே எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தான் செயற்பாடுகளை முன்னெடுப்பதாக கூறியிருக்கும் அதே வேளை தன்னை இந்த அதிபர் பதவிக்கு கொண்டு வந்த ஐக்கிய தேசிய கட்சியை தான் புறந்தள்ள போவதில்லை என்றும் கூறியிருக்கும் நிலையில் மீண்டும் பல கட்சி அமைப்புகளை கொண்ட ஒரு தேசிய அரசாங்கத்தை தான் அமைக்க தாம் எண்ணம் கொண்டு இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் பல்வேறு விதமான கருத்துக்கள் தற்போது வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் எப்போது நடாத்தப்படும், யார் அதற்கு முக்கியமான வேட்பாளராக நிறுத்தப்படுவார்கள் என்கின்ற உத்தியோகபூர்வமான அறிக்கை இதுவரையில் வெளிவரவில்லை என்ற போதிலும் கூட இலங்கை உள்ளூர் ஊடகங்கள் இது சம்பந்தமான செய்திகளை அண்மை காலமாக முக்கியத்துவம் கொடுத்து வெளியிட்டு வருவதனையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது.